ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடுகளுக்கு ஏற்படுற கல்லடப்பு பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கல்லடப்பு பல ரீசன்னால் வருது. இறையில மேக்சிமம் நம்ம வாங்குகிற இறை குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது. அதில் சில மண், சகதி எல்லாம் கலந்துருக்கு, அதனால கூட வரலாம். ஆனால் நம்ம சேனாக்கு கல்லடப்பு ப்ராப்ளம் இல்லை, அவனுக்கு வேறு ப்ராப்ளம் இருக்குது. நேச்சுரலாகவே எல்லா ஆடுமே அதோட ஸ்பெர்மை வெளியேற்றும். ஆனால் சேனாக்கு அந்த இதில் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி பிளாக்கேஜ் ஆகும். அதே மாதிரி நீர் போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதால் சரியாக நீர் போக முடியாது. நம்ம அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பட்டாக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்டிருந்தோம். அதில் நம்ம தம்பி ஃபைசல்னு வைக்க சொன்னாப்புல. அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் அசுரன் வைங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தார். ரெண்டு இதுக்கும் நம்ம முடிவு எடுத்து பார்க்குறப்ப அசுரன் வச்சிடலான்னே இருக்கோம். இனிமேல் நம்ம பட்டா பேர் அசுரன் தான் கூப்பிட போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூளையோட பேர் யானை நெருஞ்சில்னு சொல்லுவாங்க. யானை நெருஞ்சில், பெரிய நெருஞ்சி, யானை விரட்டி, யானை வணங்கி, அந்த மாதிரிக்க சொல்லுவாங்க. இதோடைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இந்த செடி இருக்க சைடு யானை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யானை வர டயத்தில் இந்த செடியை எடுத்து தரையில் அடித்தாங்கன்னா யானையே விரட்டிடும் அப்படின்றாங்க. அதனால தான் இதுக்கு இந்த பேர். இதோட மருத்துவ குணங்களை பார்த்தோம்னா, சிறுநீர் கற்களை குறைக்கிறது, சிறுநீர் எரிச்சலை குறைக்கிறது, ஆண்மை குறைவு, சிறந்த சித்த மூலிகையாக இருக்குது. இது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தந்து உடலை வலுப்படுத்துது. இப்போ உள்ள சீசனில் சரியான வெயில் அடித்து போன வாரம் தான் மழை பெஞ்சிருக்கு. அதனால் அந்த செடியே எங்கேயும் கிடைக்கல, இப்போ தான் தலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த செடி. நம்ம வீடியோவில் பார்த்தது இன்னொரு 1 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரிக்கு ஆயிரும் செடி. அதை ஒரு கவரில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு தண்ணியில் அலசிட்டு திரும்ப இன்னொரு சட்டியில் தண்ணியில் ஊற போடணும். ஏன்னா அதுலேயே மண் நிறையா இருக்குது. இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சதுனால அந்த சின்ன சின்ன மணல் அந்த செடி மேலே அப்படியே இருக்கும். அதை ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு சட்டியில் ஸ்டோர் பண்ணிக்கிறணும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கழுவ அந்த சட்டியில் எவ்வளோ அழுக்கு தண்ணி வருதுன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ மண் இருக்கும் அந்த செடியில். அதெல்லாம் எடுத்து செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணால் தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நல்ல தண்ணியை ஊற்றி அது செடி ஃபுல்லாக முங்குற மாதிரிக்க வச்சுக்கிறணும். அதோட பயனை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நம்ம கழுவுனோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியே எப்படி ஜெல்லி மாதிரிக்க மாறிடுச்சுன்னு பாருங்கள். சும்மா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வச்சுருப்போமா மொத்தத்துக்கு, அதுக்கே இப்படி மாறிடுச்சு. ஒரு 1/2 hour கழித்து நம்ம ஊற வச்ச யானை நெருஞ்சில் செடியை பார்த்தோம்னா தெரியும், நல்லா ஜெல்லி மாதிரிக்க அப்படியே ஒழுகும். இதுதான் இதோடைய மருத்துவமே. நம்ம போட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த தண்ணியிலேருந்து அந்த ஜெல்லி ஃப்ளேவர் வந்துடும். அப்புறம் அந்த தண்ணி எடுத்து ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மண் சிக்கியிருக்கும். அந்த வடிகட்டியிலேருந்து அது பிரித்து எடுக்கவே லேட் ஆயிரும், ஏன்னா அவ்வளோ ஜெல்லியாக இருக்கும். ஸ்டார்டிங்கை விட அந்த சட்டியில் இருக்க அடி தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அது தண்ணி இறங்குறதுக்கே டிலே ஆகும். நான் இது யூஸ் பண்ணுறதுனால பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிது. இது ஆடு மாடுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது தான். அந்த மாதிரிக்க மூலிகை நம்மளை சுற்றியே நிறையா இது இருக்குது. நம்ம அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டாலே நம்ம நோய் இல்லாமல் வாழலாம். அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு அந்த இதை ஃபுல்லாக ஊற்றிடுவோம். எப்படி ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் கொடுத்தோம்னா அதுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். அப்புறம் நம்ம ஆடை பிடிச்சிக்கிட்டு, அதாவது எப்பயுமே நம்ம வாய் வழியாக பாட்டிலில் எது கொடுக்க போனாலும் எப்படியாச்சும் நாக்கை இழுத்து பிடிச்சிக்கிறணும். அது நாக்கு மூமெண்ட் கொடுத்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம கொடுக்குற மெடிசினோ தண்ணியோ எதாக இருந்தாலும் நாசியில் ஏறிடும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க விட்டுட்டு கொஞ்சம் கேப் விடணும். கொஞ்சம் பாட்டிலில் கீழே இறக்கிட்டு கேப் விடணும். சேனா பாட்டில் போட்டு பழகுனதுனால நிற்கிறேன். அதே மாதிரி மற்ற ஆடுகளாக இருந்தால் நிற்காது. அதுக்கு ஒரு 2 பேர் பிடிச்சிக்கிட்டே தான் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த நீரி சிரப் கொடுக்கலாம்.
இது வந்து எதுக்குன்னா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், கொஞ்சம் நீர் கடுப்பு அதுக்கு யூஸ் பண்ணுறது. கிட்னி ஸ்டோன் ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து இது ரெக்கவர் பண்ணும். நம்ம செடியிலேருந்து நம்ம தண்ணி எடுத்துட்டோம், அதுக்கப்புறமா சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு போவோன்ட்டு அதே சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போனேன். பார்த்தா அதுவே திரும்ப நல்லா ஜெல்லி ஃப்ளேவர் கொடுக்குது. முன்னாடி இருந்த அளவுக்குள்ள, ஆனால் கொஞ்சம் ஜெல்லியாக வருது. அதே மாதிரி நம்ம கொம்பு ஒட்டியிருந்தோம் இல்லையா, நேற்று சேனா சண்டை போட்டுச்சு, அதில் வந்து தெரிச்சிருச்சு. இது மேக்சிமம் வந்து சண்டைக்கு வந்து யூஸ் ஆகலை. தண்ணி இனி படாமல் நீச்சல் போடுறப்ப இருக்கப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.